எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அவர் பண்ண துரோகத்துக்கெல்லாம் இன்னைக்கு அவருக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லுவாங்கள்ல, நீ என்ன பண்ணியா அது கண்டிப்பாக உன்னைய சேரும். நீ நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும், நீ துரோகம் பண்ணால் உனக்கு துரோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அது அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்னத்தை விதைச்சாரோ அதை இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம கண்ணால் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வேட்பாளரை அந்த தேர்தல் நிறுத்தியிருந்தாங்க. அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே பெரும்பான்மையாக ஒரு அதிகமான வாக்குகளை கிட்டத்தட்ட 4-5 தொகுதிகளில் வாங்கியிருந்தாங்க. ஒரு சில தொகுதிகளில் 7,000 8,000, தென்காசி மாதிரியான தொகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 7,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. உசிலம்பட்டியில் 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. முதுகுளத்தூரில் பார்த்திங்கன்னா 40,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சாத்தூரில் கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்படி பல்வேறு தொகுதிகள்லையும் அவர்கள் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வாக்குகள் வாங்கி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்காங்க. பல்வேறு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர்கள் தோக்குறதுக்கு சின்னம்மா சசிகலா அவர்கள் வாங்கிய வாக்குகள் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சில தொகுதிகளில் அவங்க அதிகமான வாக்குகள் வாங்காட்டாலுமே ஏடிஎம்கே அங்கே தோத்துருக்கு. இதுதான் ஏதோ சொல்லுவாங்கள்ல, சாமியா இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு எதர்ச்சியாக நடந்த விஷயமோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை. அது சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு சபதம்லாம் வச்சாங்க. அந்த சபதத்தோடைய பலனாக கூட இருக்கலாம். அதாவது எப்படியும் அவர்கள் தோற்கணும்னு முடிவாயிருக்கு, ஏற்கனவே எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எப்படியுமே ஏடிஎம்கேயோட வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர்கள்லாம் தென் மாவட்டத்தில் தோக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதியோ என்னன்னு தெரியல. எல்லாருமே தோத்துருக்காங்க. பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. குறிப்பாக திருமங்கலத்தில் சொல்லணும்னா ஜீவிதா நாச்சியார் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு கூட போட்டிருந்தாங்க. சின்னம்மா சசிகலா அவர்கள் வேட்பாளராக நிறுத்திய ஜீவிதா நாச்சியார் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு, அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அது நடைபெறும் பொழுது அவர்கள் குறைவாக வாக்குகள் தான் எண்ணிக்கையில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணும்போது, இல்லை இந்த வாக்குகளை நம்ம பார்க்குறத விட எதிராளி தோக்குறத பார்க்குறதுக்கு தான் நான் வேட்பாளராக நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ யார் தோக்கடிக்கணும்னு அவங்க நினச்சாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. ஸோ அவர்கள் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே வாக்கு எண்ணிக்கை மையத்திலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க சமூக வலைத்தளங்களில். ஸோ அதே மாதிரி தான் அதைத்தான் நான் இப்போ அந்த காணொலி மூலமாக சொல்ல போகிறேன். ஏற்கனவே அவர்கள் தோக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதியாக இருந்திருக்கு. அது பல தொகுதிகளில் இவர்கள் வாங்கிய வாக்குகள் ஒரு காரணமாக இருந்திருக்கு. சின்னம்மா சசிகலா அவர்கள் வாங்கிய வாக்குகள் காரணமாக இருந்திருக்கு. ஒரு சில தொகுதிகளில் டிவிகே விஜய் அவர்களோட தாவேகா தமிழக வெற்றி கழகம் வாங்கிய வாக்குகள் அவர்கள் எதிர்பாராத விதமாக இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு அவர்கள் வாக்குகளை வாங்கி அதனாலேயும் ஏடிஎம்கே பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு. ஸோ எப்படியோ அவர்கள் தோக்கணும் அப்படிங்கிறது விதி. அது சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார்களா, இல்லை தாவேக்காவால் தோற்கடிக்கப்பட்டார்களா, இல்லைன்னா சின்னம்மா சசிகலா அவர்கள் வைத்த சபதம், ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி இனிமேல் சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு சபதம் வச்சாங்க, ஒரு சத்தியம் போட்டாங்க. ஸோ அதனால் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது மூணுமே மிக்ஸ் மேட்ச் ஆகி அவர்கள் ஏடிஎம்கே தென் மாவட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல முக்கியமான தலைகள்லாம் விழுந்திருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, சிவி சண்முகம் அவர்கள் திரும்ப செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு ஆயத்தமாயிட்டு வராரு சிவி சண்முகம் அவர்கள். ஸோ அவர் டிடிவி தினகரனையும் சின்னம்மா சசிகலா அவர்களையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த தரப்பு சிவி சண்முகம் அந்த தரப்பு சிவி சண்முகம் வேலுமணி அவர்களுடைய தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் சின்னம்மா சசிகலா அவர்களுடைய என்ட்ரி கண்டிப்பாக ஏடிஎம்கேல இப்போ இருக்கும் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.